கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 127 அதிகாரம் 1வது வசனத்தில் பின்பகுதி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காக்கிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவற்காரர் விழித்திருக்கிறது விருதா. நம்முடைய முன்னோர்களுடைய காலங்களில் ஒரு பெரிய நகரம் இருக்குமானால் அதை சுற்றிலும் பெரிய ஒரு மதில் சுவர்களும் அதில் மேலே இரவும் பகலும் நின்று கண்விழித்து நம்மை பாதுகாக்கும்படி சில காவலர்களை நிறுத்துவார்கள். காவல்காரர்கள் எவ்வளவுதான் விழிப்பாக இருந்தாலும் எதிரி எந்த பக்கத்தில் இருந்து எப்படி வருவான் என்பதை அவர்களால் முழுமையாக கணிக்க முடியாது. மனிதனுடைய அரண்கள் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம். ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்றைக்கு நீங்களும் கூட இதுதான் நமக்கு பாதுகாப்பு, இவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய சொத்து பணம் இப்போ இதெல்லாம் நம்ம சில வேலைகளை நம்பி இருக்கலாம். ஆனால் நம்முடைய சுகம், ஆரோக்கியம், வேலை, குடும்பம் ஆகியவற்றுக்கு நாம் பலத்த பாதுகாப்புகளை சில நேரத்தில் வங்கி சேமிப்பு, காப்பீடு, மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் செய்திருக்கலாம். அது தவறு அல்ல. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு, ஆவிக்குரிய வேலி நம்மை சுற்றிலும் இல்லாவிட்டால் நம்முடைய காவலும் விழிப்பும் உழைப்பும் வீண் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் அசதியாக இருப்பதும் இல்லை. சங்கீதம் 121:4 பார்க்கிறோம், நாம் தூங்கினாலும் நம்மை சுற்றி அவர் காவல் காக்கிறவராய் இருக்கிறார். பல நேரங்களில் நாம் சோர்வடைந்து நான் எவ்வளவு ஜெபித்தோம், நான் எவ்வளவு உழைத்தோம், என் வாழ்க்கையில் ஏன் ஒரு பலனும் இல்லை, எல்லாம் வீணாக போகிறதே என்று நாம் புலம்புகிறோம். அதுக்கு காரணம் நம் பிரயாசத்தில் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் நம்முடைய சொந்த புத்தியின் மேல் சார்ந்திருப்பது தான். நம்முடைய பிரயாசம் விருதாவாக போகாமல் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் நம்முடைய திட்டங்கள் அனைத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பாதுகாப்பு, உங்கள் பிள்ளையுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்தில் உண்டு. அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். அவரை போல பாதுகாப்பு இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. ஆமென்.